ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்ல, ரெண்டாவது இல்லை, இப்போ எத்தனை, அஞ்சாவது, கரெக்ட், அஞ்சாவது பண்ண போகிற கபாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பெப்பர் கபாப். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகா போதும், அதுக்கப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு. ஸோ இதுவும் சேம் கான்செப்ட், அகெயின் சொல்லி அழுத்து போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, பூண்டு, இதுக்கு பூண்டு தான் மெயின், அதனால் பூண்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தொலியெல்லாம் உரிக்க பாதர் பண்ண மாட்டேன், தொலியெல்லாம் உரிக்க தேவையில்லை. அப்புறம் பெப்பர் இவ்வளோத்தையும் போட்டுருங்க மிக்சியில். அதுக்கப்புறம் கடலை மாவு, இது நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் ஜூஸ், ஓகே, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு தக்கன உப்பு. ஸோ இவ்வளோத்தையும் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சரியான ஒரு கார்லிக் ஃப்ளேவரு, ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நான் இதில் வந்து பெரிய பெரிய பீசஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஷஸ் மாதிரி ஸ்லாஷ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே மேரினேட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மேரினேஷனை சிக்கனில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ மேரினேஷன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர். ஸோ பைண்டிங்க்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கபாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக கார்லிக்கும் பெப்பர் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. நிறைய பூண்டு ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பூண்டு நீங்கள் ஆட் பண்ண நம்ம உரிக்க வேண்டாம்ல, அதனால் அது வந்து அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஸோ நான் கார்லிக் பெப்பர் கபாபோட மேரினேஷன் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருவோம், நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். கோல் எவ்வளோ அழகாக பற்றிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம கபாப்ஸை வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ நான் பெரிய பீசஸும் வச்சிட போகிறேன் அதுலேயே. ஸோ இப்போ இது குக் ஆகிடுக்கும், ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. செம்ம சூப்பராக குக் ஆயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி பிளாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிக்காலாம் என்ன இருக்குது, ஸோ நம்மளோட சிக்கன் டிக்கா, மூர்க் மலாய் கபாப், ஹரியாலி டிக்கா, இது வந்து கார்லிக் பெப்பர் சிக்கன், மின்ஸ்டு சிக்கன், தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கார்லிக் நான், அப்புறம் அக்கம்படிமெண்ட்ஸ் மேனேஸ், மின்ட் சட்னி, ஆனியன் சாலட். இது ஆனியன், பச்சை மிளகா, சாட் மசாலா, சால்ட்டு, லெமன் ஜூஸ், அவ்வளோதான். ஸோ செம்மையான தந்தூரி பிளாட்டர். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.